அது ரிதன்யா வந்து கணவர் வீட்டில் இருந்தபோது 21ஆம் தேதி கணவர் கவின்குமாரும் ரிதன்யாவும் 2 பேரும் அந்த அவங்க காரில் புறப்பட்டு போகிறாங்க. இந்த ஒரு காட்சி வந்து பல்வேறு யூடியூப் வலைத்தளங்களில் இப்போ வைரலாக இருக்குது. இப்போ அதில் பார்த்தா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பாருங்கள், என்ன பெரிய சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த செல்ஃபோன்லேயே மூழ்கி இருக்குது. அந்த கணவர் கூட முகம் கொடுத்து பேசுன மாதிரி கூட தெரியல. அவர் வந்து ஒரு ஓஸ் பைப்பு மாதிரி ஒன்றை தூக்கி கார்லேருந்து எடுத்து அந்த பக்கம் போடுறாரு. அது தண்ணி பைப் ஓஸ் கிடையாது, அது வந்து பேட்ரி, அது வந்து எலக்ட்ரிக் கார். அதுக்கு வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்காக போட்டிருக்கு. அதை வந்து சுருட்டி அவர் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கார் எடுக்குது, கூட போய் பின்னாடி ஏறுறாரு. கார் வீட்டு கதவை சாத்துது, போகிறாங்க, வெளியே போகிறாங்க. இந்த காட்சி மட்டும்தான் அதில் பதிவு இருக்குது. இதில் ரிதன்யாவோ கவின்குமாரோ பேசுன மாதிரி கூட இல்லை. இந்த கேட்டு மூடுன பிறகு தான் மாமியார் கூட வெளியே வர்றாங்க. வெளியில் வந்து ஏதோ ஒரு கழிநீர் தண்ணியே என்னமோ வெளியே கொண்டு போய் ஊற்றுறாங்க. வெளியிலனா அந்த பக்கம் புழக்கடையில் அந்த பக்கம் ஊற்ற போகிறாங்க, வர்றாங்க. இவ்வளோ தான் அதில் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜில் அல்லது 4 நிமிஷம் ஃபுட்டேஜில் இதில் என்ன தெரிய வருது? இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பின்னாடி மாமியார் வந்து அவங்க 2 பேர்த்தையும் காரில் வழி அனுப்பி வச்சாங்களா? இல்லை கையில் பழக்கூடை ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மா கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆடியோ பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து ஒரு பொருளை கொடுத்து அனுப்புறது, இல்லைன்னா உச்சி மோந்து அனுப்புறது, இல்லைன்னா நெத்தியில் திலகம் விட்டு அனுப்புறது, இப்படியான ஒரு விஷயங்க இருக்கா? அதே மாதிரி 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, புதுமண பெண்ணும் புதுமண மாப்பிள்ளையும் 2 பேர் ஏதாவது கைகோர்த்துட்டு போகிறாங்களா? 2 பேர் ஒரு சந்தோஷமாக போகிறாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா 2 பேர் போகிறாங்க. இதுவும் எப்போ? 21ஆம் தேதி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ். 28ஆம் தேதி ஃபுட்டேஜ். 28ஆம் தேதி ஒரு பொண்ணு இறக்குது. 21ஆம் தேதி ஃபுட்டேஜ். அது ஒரு சாதாரணமான ஃபுட்டேஜை போட்டு இதை ஏன் பரபரப்பு ஏற்படுத்தணும்? இது என்ன போலீஸ் சைடிலிருந்து வந்ததா? கவின்குமார் குடும்பத்து தரப்பிலிருந்து வந்ததா? வேறு யார்? அப்போ அந்த வீடியோவை கொடுத்தவங்க, அந்த இதை கொடுத்தவங்க, அதை பின்னணியில் அவங்க பேச வேண்டியதானே? ஏன் மீடியாக்கள்? அதாவது நான் வந்து அந்த இதை வச்சுட்டு பேசுகிறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி அல்லது பயங்கரவாதி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுறாரு. அவரை பற்றி அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர் அப்படின்னு அவங்களே அவங்க குடும்பத்தாரே சொன்னால், நானே பேசி உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னை நீங்கள் என்ன நினைப்பீங்க? குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெரிய ஆள் அவங்க முன் வந்து நான் இப்படி இல்லை, இன்ன காரணத்தினால இப்படியெல்லாம் என்னை வந்து புனைஞ்சு வழக்கு போட்டாங்க, நான் இதுக்கு பின்னாடி இந்த அரசியல் பின்புலமெல்லாம் இருக்குது, இதுக்கு பின்னாடி பணபலம் இப்படி இருக்குது, நான் ஏழ்மையானவன் அல்லது நான் சாதாரணமானவன், நான் ஈயெறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், என் மேலே இப்படி உயிர் பலி எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும். இப்படியான செய்திகள் நான் நிறைய எழுதியிருக்கேன்.